தலைமுறை தலைமுறையா வந்த மூதாதையர் சொத்து. இதுல நமக்கு பிறப்பாலே பங்கு இருக்குன்னு நாம நம்பிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான நம்பிக்கை. ஆனா திடீர்னு ஒரு நாள் குடும்பத் தலைவர் அந்த சொத்துல தனக்குரிய பங்க ஒரு உயில் மூலமா வேற யாருக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னு தெரிய வருது. அப்போ என்ன ஆகும்? பெரிய கேள்வி. நம்ம பிறப்புரிமை ஜெயிக்குமா இல்ல அந்த கடைசி ஆசையான உயில் ஜெயிக்குமா? ராதம்மா மற்றும் ஹெச்என் முட்டுகிருஷ்ணா வழக்குல உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த கதையோட மையம் வந்துட்டு படேல் ஹனுமேகவுடா. அவர் 1962ல ஒரு உயில எழுதுறார். சரி. அதுல தன்னோட கூட்டு குடும்ப சொத்துல அவருக்கு வரவேண்டிய பங்க குடும்பத்தோட ஒரு கிளைக்கு மட்டும் சேரக்கூடாதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறார். ஓஹோ, குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல். ஆமா. இதுக்கப்புறம் 1965ல அவர் இறந்து போறாரு. இந்த 2 வருஷம்தான், அதாவது 1962ம் 1965ம் இந்த வழக்குல எல்லாத்தையும் முடிவு பண்ணுச்சு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மூதாதையர் சொத்துனா அதுல பிறப்பாலேயே உரிமை வந்துடும் சொன்னீங்க இல்லையா? அப்புறம் எப்படி ஒருத்தர் மட்டும் தனக்குரிய பங்க உயில் எழுதி வைக்க முடியும்? அது சட்டப்படி செல்லுபடியாகுமா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா நீங்க சொல்றதுதான் 1956க்கு முன்னாடி இருந்த நிலைமை. அப்போ வேற மாதிரி இருந்துச்சா? ஆமா. அப்போ மிதாக்ஷரா அப்படின்னு ஒரு ஹிந்து சட்டப்பிரிவு இருந்துச்சு. அதன்படி ஒரு கூட்டு குடும்ப சொத்துல உங்க பங்க நீங்க உயில் எழுதி வைக்கவே முடியாது. அப்படியா? அப்ப அந்த பங்கு என்ன ஆகும்? நீங்க இறந்துட்டா உங்க பங்கு குடும்பத்துல உயிரோட இருக்கிற மத்த ஆண்களுக்கு போயிடும். இதத்தான் சர்வைவர்ஷிப், அதாவது உயிர்வாழ் உரிமைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்போ 1956ல அப்படி என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு இந்த மொத்த விதியையுமே மாற்ற அளவுக்கு? அதுதான் இந்த வழக்கின் கேம் சேஞ்சர். 1956ல ஹிந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒன்னு கொண்டுந்தாங்க. அதுல பிரிவு 30 ரொம்ப முக்கியமானது. அது ஒரு ஹிந்து ஆணுக்கு கூட்டு குடும்ப சொத்துல அவருக்கு இருக்கிற பிரிக்கப்படாத பங்கையும் உயில் மூலமா யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலான்னு முழு அதிகாரத்தை கொடுத்துச்சு. அடேங்கப்பா. பழைய சர்வைவர்ஷிப் விதிய இந்த ஒரே ஒரு பிரிவு உடைச்சிருச்சு. ஓகே, இப்போ புரியுது. பட்டேல் ஹனுமேகவுடா 1965ல, அதாவது 1956க்கு அப்புறம் இறந்ததால அவருக்கு இந்த புது சட்டம் பொருந்துச்சு. கரெக்ட். அதனால அவரு உயில் எழுத முடிஞ்சது. சிம்பிளா சொல்லணும்னா அவரை இறந்த தேதி தான் எல்லாத்தையும் மாத்திருச்சுன்னு சொல்லுங்க. ஒரு சில வருஷ வித்தியாசத்துல மொத்த உரிமையுமே தலைகீழா மாறி இருக்கு. சரியா சொன்னீங்க. உச்ச நீதிமன்றமும் இதத்தான் தெளிவா சொல்லுச்சு. அவர் இறந்தது புது சட்டம் வந்த பிறகு என்பதால் பிரிவு 30ன் கீழ் அவருக்கு முழு உரிமை இருக்குன்னு தீர்ப்பு சொன்னாங்க. சரி. ஆனா இன்னொரு வாதமும் கோர்ட்ல வந்தது. என்ன அது? அந்த உயில் உண்மையானது தானா? அது ஒருவேளை போலியா தயாரிக்கப்பட்டதா இருக்கலாம்ல? ஆமா, அதுவும் முக்கியமான கேள்விதானே. அந்த உயில் உண்மையானதுதான்னு எப்படி நம்புறது? அதை எப்படி கோர்ட் முடிவு பண்ணுச்சு? ரொம்ப நல்ல கேள்வி. அந்த வாதமும் நீதிமன்றத்துல வந்தது. ஆனா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68ன் படி ஒரு உயில் உண்மையானதுதான நிரூபிக்க அதுல கையெழுத்து போட்ட சாட்சிகளை சரியா விசாரிக்கணும். இந்த வழக்குல அதை சரியா செஞ்சு உயிலின் நம்பகத்தன்மையை நிரூபிச்சிட்டாங்க. அதனால உயில் சந்தேகத்துக்குரியது என்ற வாதத்தை கோர்ட் ஏத்துக்கல. அப்போ இதிலிருந்து மக்களுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. மூதாதையர் சொத்து நமக்கு பங்கு உரப்பா கிடைக்கும்னு இனிமேல் குருட்டுத்தனமா நம்ப முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. 1986க்கு அப்புறம் ஒரு சரியான செல்லுபடியாகிற உயில் இருந்தா அது நம்ம பிறப்புரிமையை கூட செல்லாம ஆக்கிடலாம். கரெக்ட். சட்ட வல்லுநர்களுக்கும் இது ஒரு முக்கியமான நினைவூட்டல். இந்த வாரிசுரிமை சட்டத்தோட பொதுவான விதிகளுக்கு இந்த பிரிவு 30 ஒரு சக்தி வாய்ந்த விதிவிலக்கு. ஆமா. ஆனா இதை விட ஆழமா பார்த்தா இந்த தீர்ப்பு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. நம்ம குடும்ப பாரம்பரியம், தலைமுறையா வந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில எழுதப்பட்ட சட்டம்தான் ஜெயிக்கும். ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நம்ம நேயர்களுக்கு ஒரு சிந்தனை. ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புக்கும் ஒரு தனிநபரோட கடைசி ஆசைக்கும் நடுவுல இப்படி ஒரு போட்டி வரும்போது சட்டம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.